सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। कर्तृराज्ञया प्राप्यते फलम् कर्म किं परं कर्म तज्जडम्। कृतिमहो ददौ पतनकारणम् फलमशाश्वतं गतिनिरोधकम्। ईश्वरार्पितं नेच्छया कृतम्। चित्तशोधकं मुक्तिसाधकम्। कायवाङ्मन कार्यमुत्तमम्। पूजनं जपश्चिन्तनं क्रमात्। जगत ईषदीयुक्तसेवनम्। अष्टमूर्तिभृदेवपूजनम्। उत्तमस्तवादुच्छमन्दतः। चित्तजं जप ध्यानमुत्तमम्। आज्यधारया स्रोतसा समम्। सरलचिन्तनं विरलतः परम्। भेदभावनाद् सोऽहमित्यसौ। भावनाभिदा पावनीमता। भावशून्यसद्भावसुस्थितिः। भावनाबलात् भक्तिरुत्तमा। हृस्थले मनः स्वस्थता क्रिया। भक्तियोगबोधाश्च निश्चितम्। वायुरोधना लीयते मनः।
जालपक्षिवरोधसाधनं चित्तवायवा चित्क्रियायुताः शाकयोद्वयी शक्तिमूलका लयविनाशिने उभयरोधने लयगतं पुनर्भवति नो मृतम् प्राणबन्धनालीनमानसम् एकचिन्तना नाशमेत्यदः नष्टमानसोत्कृष्टयोगिनः कृत्यमस्ति किं स्वस्तितिं यतः दृश्यवारितं चित्तमात्मनः चित्वदर्शनं तत्वदर्शनं मानसं तु किं मार्गणे कृते नैव मानसं मार्ग आर्जवात् वृत्त्यवस्त्वहं वृत्तिमाश्रिताः वृत्तयो मनो विद्यहं मनः अहमयं कृतो भवति चिन्वतः अयि पतत्यहं निजविचारणम् अहमिनाशभाज्यहमहं तया स्फुरति हृत्स्वयं परमपूर्णसत् इदमहं पदाभिक्यमन्वहम् अहमिलीनके पलयसत्तया विग्रहेन्द्रिय प्राणधीतमः नाहमेकस तज्जडं ह्यसत् नाहमेकस तज्जडं ह्यसत् ரமண மகரிஷி உபதேச சாரத்தில் சுருக்கமாக சொன்னாலும் என்டையர் வேதாந்தத்தை நமக்கு ஒரு ஜூஸாக புழிஞ்சு கொடுக்குறார். முக்கியமாக ஒரு இடத்துல தியானத்திலேயே உட்காந்துண்டு தியானமே செய்து கொண்டு தியானத்திலேயே லயிச்சு போய் அந்த சமாதி நிலையே இருப்பது, அப்படியெல்லாம் பண்ணினா அதுதான் மோட்சம் அப்படிங்கிற தவறான கருத்து இருக்கிறது. அதற்கு நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்கா. இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக தெரிஞ்சுண்டு பண்ணணும்.
யார் 17 வருஷம் தியானத்தில் இருந்தாரோ அவரே நமக்கு என்ன உபதேசம் தரார்? பூஜையை பற்றி சொல்கிறார், ஜபத்தை பற்றி சொல்கிறார், தியானத்தை பற்றி சொல்கிறார், யோகத்தை பற்றி சொல்கிறார், சமாதி பற்றியும் சொல்கிறார், பிராண நியமம் பிராண வீக்ஷணம் அது பற்றியும் சொல்கிறார். அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்கிறது என்னது? போதா, எது ஞானம்ங்கிறதும் எடுத்து சொல்கிறார். அப்போது மனசாந்தி, மனசானது பிரசாந்தமாக அல்லது தொந்தரவற்ற சம்சார நிவிர்த்தி அடைந்த, அறிவினால் சம்சாரம் நிவிர்த்தி அடையுங்கிறது வலியுறுத்துகிறார். அப்போ போதகா அப்படின்னா ஞானத்தை குறிக்கிறது. போதகா சொல்லும்போதே ஞான மகாவாக்கிய அறிவை குறிக்கிறது. அப்போது என்ன பண்ண போகிறார்? இப்போது அழகாக மகாவாக்கிய விசாரத்துக்குள்ளே ரமணர் போக போகிறார். புரியுறதா? அப்போது எது சம்சாரம், எது பந்தம் அப்படிங்கிறத பார்க்கும்போது தவறாக என்னை மனசு புத்தி ஷரீரம் அப்படின்னு கருதுவது சம்சாரம். ஏன்? அந்த மனசு புத்தியெல்லாம் என்ன மாதிரி மாறுதலுக்கும் எந்த மாதிரி விஷயத்திற்கும் அதெல்லாம் ஈடுபடுகிறதோ அதெல்லாம் நான் அப்படி ஆகிறேன் அப்படிங்கிற பேசிக் எண்ணம் இருக்கிறது. இதெல்லாம் பொதுவாக எப்படி சொல்லுவோம்? நம்ம அகங்காரம்னு சொல்லுவோம். அகங்காரம் நான் என்று கருதுவது சம்சாரம். இப்போ அந்த சம்சாரத்திற்கு எது மூல காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது என்னது? அஜ்ஞானம், அவித்யா. அப்போ எப்போ மூல காரணத்தை நம்ம நிவர்த்தி பண்ணுறோமோ, மூல காரணத்தில் நம்ம அட்டாக் பண்ணுறோமோ, ஒரு ரோகம் வந்ததுன்னா அதோடைய ரூட் காஸ் என்ன, எதனால் அது வந்தது அப்படின்னு கேட்கும்போது அதற்கான மருந்து கொடுத்துட்டா அதற்குலேருந்து ஏற்பட்டக்கூடிய கஷ்டங்கள், அதுலேருந்து ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடுறது. அதே மாதிரி இந்த பவரோகம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சம்சாரம், அதோடைய மூலமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானம், அந்த அஜ்ஞான நாசனம் ஏற்படுறதுனால சம்சார நாசனஹா. அந்த சம்சாரம் நாசம் ஏற்பட்டதுன்னா எல்லா காலத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் மனசானது சாந்தமாக இருக்கும். மனசு தத்தளிக்கிறதோ தவிக்கிறதோ எதுவும் இருக்காது, எப்போவுமே சாந்தமாக இருக்கும். புரியுறதா? அதனால் காரணத்தை நாசனம் செய்வதனால், காரணத்தை நிவர்த்தி பண்ணுவதனால் ஏற்படக்கூடிய விஷயம், அதிலிருந்து வந்திருக்கிற காரியமானது நிவர்த்தி ஏற்படுகிறது. காரண நாசே காரிய நாசா. அப்போது அஜ்ஞான நாசே சம்சார நாசா. புரியுறதா? அப்போது இங்கே எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அந்த மனசை எடுத்து விசாரம் பண்ணுறார். மனசு அப்படின்னு சொல்லிட்டோன்னா எண்ணங்கள், தாட்ஸ். அந்த எண்ணங்களை விசாரம் பண்ணும்போது இதம் விருத்தி அகம் விருத்தி, இதம் விருத்தி அகம் விருத்தி அப்படின்னு ரெண்டாக பிரித்தார். எல்லா விதமான வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் பொருட்படுத்தப்படுகிறதோ அதெல்லாம் ஆப்ஜெக்டோடைய எண்ணங்கள், அதெல்லாம் இதம் விருத்தி. அந்த இதம் விருத்தி எதெல்லாம் இதத்தில் வருது? இதம்னு சொன்னால் எதெல்லாம் வரும்? வெளியில் இருக்கக்கூடிய அஃப்கோர்ஸ் எல்லா விதமான என்டையர் பஞ்சபூதம், சப்தம், ரூபம், ஸ்பரிஷம், இதெல்லாமே இதம். இன்னும் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது, இதம்ங்கிறதுல எதெல்லாம் சேர்க்கணும்? இந்த உடம்பையும் அந்தக்கரணம் அல்லது மனசை சேர்க்கணும். இதம் சொல்லிட்டா அதுவும் வரும். அப்போது மனசானது எப்படி இருக்கிறதுன்னா, மனசானது இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த மட்டும் அது எப்படி இருக்கிறது? அது ரிசீவ் பண்ணுறக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? அது ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த மனசானது எப்படி இருக்கிறது? ஒரு எண்ணமும் வந்து போகக்கூடிய விஷயமாக இருப்பதனால், அது எனக்கு தெரிவதனால் அந்த மனசும் ஆப்ஜெக்டாக இருக்கிறது. ஸோ மனசு என்ன இருக்கிறது? டபுள் ஆக்ஷன் பண்ணுறது. கரெக்டாக? அப்போது
இதம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா இங்கே என்ன அர்த்தம்? மனசு உட்பட எல்லாமே ஆப்ஜெக்டாக இருக்குது. அப்போது மனசுக்கு யார் சப்ஜெக்டு? மனசை காயின் பண்ணுறவன், மனசை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறவன் எது? எல்லா விஷயத்தை பற்றியும் மனசு ரிப்போர்ட் பண்ணுறது. மனசில் எண்ணங்கள் ஏற்படுறது, அது மூலியமாக நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம். அந்த மனசை ரிப்போர்ட் பண்ணுறது எது இல்லையா? அந்த மனசிற்கு எது சப்ஜெக்டாக மனசையும் ஒளிர் செய்கின்ற அந்த சாட்சி சைத்தன்யம் ஆத்மாதான் இல்லையா? அப்போது மனசுன்னு சொல்லிட்டாலே அந்த மனசு இதம்னு ஆகிறது. அந்த இதம் விருத்தி என்ன? அந்த இதம் விருத்தின்னு சொல்லும்போது எப்போ அது மனசினால் எல்லா விதமும் ஆப்ஜெக்டாக பார்க்கப்படுகிறதோ, பொருட்படுத்தப்படுகிறதோ, நான் பார்த்தேன் என்று பார்த்தேன், ரெண்டு விஷயமும் இருக்கிறது. ஐ சி பால், ஐ சா பால், நான் பந்தை பார்த்தேன். நான் பந்தை பார்த்தேன் அப்படிங்கிறத பார்த்தேன். ரெண்டும் இருக்கிறது. அப்போது நான் அப்படின்னு அங்கே சொல்லுவது என்ன சொல்கிறோம்? சிதாபாசகா மனசகா. இவை இரண்டத்தையும் சேர்த்து அகம் அல்லது அகங்காரத்தை குறிப்பிடுறோம் இல்லையா? அப்போது அகம் விருத்தி. அப்போது மனசோடைய விசாரம், எண்ணங்களுடைய விசாரம், எண்ணங்கள் பற்றின எது காரணம், எதுலேருந்து இது ஏற்படுகிறது, எங்கே இருக்கிறது அப்படிலாம் எண்ணி பார்க்கும்போது அந்த மனசு என்ன ஆகிடுறது? மனசோடைய விசாரம், இதுக்கெல்லாம் அகங்காரம், அகம் விருத்தி காரணம். நான் ஒருத்தன் இல்லைன்னா இந்த மனசோ இல்லை விஷயமோ எதுவுமே இகழாது. கரெக்டா? அதனால் அகங்கார விசாரா, மனோ விசாரா இஸ் ஈக்குவல் டு அகங்கார விசாரா இல்லையா? அகங்காரா. அந்த அகங்காரம் என்னது அப்படிங்கிற விசாரம் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. அந்த அகங்காரம் என்னது அப்படின்னா, அந்த அகங்காரமானது வெறுமன ஒரு தோற்றமே, அதற்கு சுயமான இருப்பு கிடையாது. புரியுறதா? அந்த அகங்காரம் விசாரம் பண்ணி பார்த்தோன்னா அந்த அகங்காரமானது ஆத்ம சைத்தன்யம். உண்மையாகவே அந்த அகங்காரம் என்னது? ஆத்மா. எப்படி சொல்கிறோம்? அந்த ஆத்மா தான் நீ. ஏன்னா அந்த அகங்காரமானது ஜாகிரத் அவஸ்தாவில், சொப்ன அவஸ்தாவில், விழிப்பு நிலையில், கனவு நிலையில் இருக்கிறது. ஆழ்ந்த தூக்க நிலையில் அது ஒடுங்கி விடுறது. அப்போது டீப் ஸ்லீப்பில் இல்லாத ஒரு விஷயம் எப்படி நான் சொல்ல முடியும் இல்லையா? அது எப்படி உண்மையாகும்? எது உண்மை, எது சத்தியம்? நாம் எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடியது சத்தியம். அப்போது அகங்காரமானது எப்படி இருக்கிறது? தாத்காலிகமாக இருக்கிறது. ஸ்வகாலே சத்யவத் பாதி. புரியுறதா? இப்போ இருக்கிறது, வேற ஒரு இதில் இல்லை. அதனால் என்னது? அந்த அகங்காரமானது சத்தியம் கிடையாது. அப்போ அகங்கார விசாரத்தினால என்ன ஏற்படுறது? அகங்காரத்தையும் ஆதாரமாக, அகங்காரத்திற்கு எது அதிஷ்டானமாக இருக்கிறதோ அந்த ஆத்மாதான் நான். புரியுறதா? இதம் அகம் பதம் அபிக்ய. அப்போது இதம், இந்த சைத்தன்யம், சச்சிதானந்தம் தான் அகம் பதத்தோடைய உண்மையான அர்த்தம், அபிக்யம். ஏன் அகமகம் அகமிலீனகே அன்வகம். அன்வகம்னா எல்லா நாளும், எவ்ரிடே அப்படி சொல்கிறோம். எவ்ரிடே என்ன? அன்வகம்னா எல்லா நாளும், எவ்ரிடே. அகமிலீனகே, இந்த அகங்காரமானது ஒடுங்கிறது. ஒரு காலத்தில் இருக்கிறது, இன்னொரு காலத்தில் அது ஒடுங்கிறது. புரியுறதா? அப்போது அதற்கு கண்டினியூஸ் அல்லது பர்மனெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. ஒரு காலத்தில் இருக்கிறது, இன்னொரு காலத்தில் இல்லை. புரியுதா? அதனால் அது எப்படி இருக்கிறது? அது சத்தியம் இல்லை. அது எப்படி இருக்கிறது? மித்யா. விழித்த பிறகு அகம் நான்கிற விருத்தி ஏற்படுறது. அந்த விருத்தியை தான் இங்கே அகங்காரம்னு சொல்கிறோம். நான் வந்த உடனே நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு தேசத்தை பற்றின எண்ணம் வருது.
இப்போது என்ன ஆகிறது, காத்தாலையா ராத்திரியா அப்படின்னு காலத்தை பற்றின எண்ணம் வருது. புரியுறதா? என்னை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தை பற்றின எண்ணம் வருது. புரியுறதா? அகம் அப்படிங்கிற எண்ணம், அகங்கார விருத்தியானது ஏற்பட்ட பிறகு இந்த இதம், எல்லா விதமான இதம் விருத்தியும் வருது. அகம் விருத்தி இகம் விருத்தி சொன்னாலும் அது மனசை குறிக்கிறது. முக்கியமாக மனசில் அகங்காரத்தை குறிப்பிடுறது. புரியுறதா? அப்போ இப்படி விசாரம் பண்ணுறது எதனால் அப்படின்னா போதா. அந்த போதா நிஜ விசாரணம், ஏக சிந்தனம், எது அத்வைத்தமாக ஆத்ம சைத்தன்யமாக சத்தியமாக எது இருக்கிறதோ அதோடைய விசாரம் பண்ணுவதனால் என்ன ஏற்படும்? எந்த பந்த முக்தி ஏற்படும். பந்த முக்திஹி மோக்ஷ பிராப்திஹி. கரெக்டா? அப்போது அதுக்கப்புறம் என்னது? மனசானது உண்மையாகவே ஒரு விஷயம் எனக்கு வேறாக, அதுக்குன்னு ஒரு தனி இருப்பு கிடையாது அப்படின்னு புரிஞ்சதுனால என்ன ஆகிடுறது? இந்த மனமானது மித்யாவஸ்து. புரியுறதா? அகங்காரம் மித்யா சொன்னால் என்ன? மனசு மித்யா. அது பொருட்படுத்துகின்ற இந்த ஜகத்து மித்யா. மித்யா அப்படின்னா வெறுமன அனுபவத்துக்கு இருக்கும், உண்மையாகவே இருக்காது. கனவை போல சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம், அதற்கு தனிப்பு இருப்பு கிடையாது. அப்போது நான் யார் அப்படிங்கிற விசாரம் பண்ணுவதனால் என்ன விசாரம் ஏற்படுறது? மனோவிசாரா, தட் இஸ் ஈக்குவல் டு அகங்கார விசாரா, தட் இஸ் ஈக்குவல் டு ஆத்ம விசாரா. இந்த அஜ்ஞான நாசத்தினால சம்சாரம் நாசனமாகிறது. இந்த அஜ்ஞான நாசம் எப்படி ஆகும்? போதா, ஞானத்தினால. அந்த ஞானம் எப்படி ஏற்படும்? விசாரா. எதை பற்றின விசாரம்? செல்ஃப் விசாரா, ஆத்ம விசாரா. எப்படி ஆத்ம விசாரம் பண்ணணும்? எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு நான் யார் நான் யார் நான் யார் அப்படின்னு சிந்திப்பதல்ல. குரு வேதாந்த சாஸ்திர வாக்கிய விசாரா. இதை மட்டும் மறந்துடக்கூடாது. இதனால் தான் நான் ஆரம்பத்தில் மிஸ்கன்செப்ஷன்னு சொன்னது. ஒரு தவறான கருத்து என்னது? அப்படியே புஸ்தகத்தை படிச்சுட்டு அப்படியே போயிட்டு அப்படியே மெடிடேஷனில் உட்காந்துட்டே இருந்து என்னால் நிறைய நேரம் மெடிடேஷன் பண்ண முடியறது, நிறைய நேரம் சமாதியில் இருக்க முடியறது, நோ ப்ராப்ளம். அது மோட்சம்னு நினச்சிக்கிறது தப்பு. அதனால தான் நல்லா கவனித்து பாருங்க. இங்கே பூஜை, ஜபம், தியானம், சமாதி, பக்திங்கிற விஷயத்தில் சமாதியை போட்டுடுறார். அந்த சமாதியும் என்ன கொடுக்கும் நமக்கு? அந்த மெடிடேஷன் நிறைய நேரம் பண்ணுறோம் அப்படின்னா மனசாந்தியை கொடுக்கும், சமாதி நிலையை, மனோநிலையை கொடுக்கும். அது நமக்கு ஒரு காமான மனசை கொடுக்கும், மோக்ஷத்தை கொடுக்காது. ஏன்னா மோக்ஷம் எப்போ பாசிபிள்? அகம் சத்தியம் சர்வம் அந்யத்து மித்யா. அப்படி புரிஞ்சாதான் மோக்ஷம். அப்புறம் நான்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப முக்கியம். நான்கிற வாக்கியத்துக்கு அல்லது அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சச்சிதானந்த ஸ்வரூபா ஸ்புரதி ஹிருத்ஸ்வயம் பரமபூர்ண சத்து. நான் பூர்ண ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். அனந்த ஸ்வரூபங்கிற ஞானத்தினால மட்டுமே தான் புரியுறதா அகங்கார நாசனமாகிறது அல்லது சம்சார நாசனமாகிறது. புரியுறதா? சம்சார நாசனமாகிறது நிஜ விசாரணம். அதனால் அகமிலீனகே அலயசத்தையா. அப்போது நான்கிறது தான் தொடர்ந்து இருக்கிறது. அகங்காரம் விழிப்பு நிலையும் கனவு நிலையும் மட்டும்தான் இருக்கிறது. எந்த அனுபவம் ஏற்படாத அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் சுஷுப்தி அவஸ்தா அப்பி அகமேவ அஸ்தி சாட்சி ரூபேன அஸ்தி. அந்த இடத்துல சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லறதுக்கான காரணமோ எதுவுமே அங்கே அவைலபிளாக இல்லை. நான்கிறதுக்கான விஷயத்திற்கு கூறறதுக்கான காரணமும் எதுவுமே இல்லை அங்கே. ஆனால் நான் அங்கே எதுவுமே இல்லைங்கிற ரிப்போர்ட் விழித்த பிறகு சொல்கிறேன். அப்போது நான் அந்த
சைத்தன்ய கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபலாக, அவேர்னஸ் பிரின்சிபலாக, உணர்வு தத்துவமாக இருக்கின்ற விஷயம் இதிலிருந்து நிரூபணமாகிறது. எது வந்து போகிறதோ, எது ஒடுங்குகிறதோ அது நானாக இருக்க முடியாது. அதுதான் இங்கே விஷயம், அதுதான் நான். புரியறதா? அப்போது அப்படி இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஆழ்ந்த விசாரம் பண்ணணும். அதற்கு என்ன பண்ணுறது? உபனிஷத் பிரகரணத்தை கொடுக்கறது, வழிமுறையை கொடுக்கறது, மெத்தடை கொடுக்கறது, மெத்தடாலஜியை கொடுக்கறது. பிரக்ரியா அந்த வேர்டுக்கு பதிலாக இவ்வளோ சொன்னேன்னா, பிரக்ரியா சொன்னால் என்ன தெரியலையேன்னு மைண்ட் ஆஃப் ஆகிடும். புரியுறதா? அப்போது என்ன வழிமுறையை கொடுக்கறது அப்படின்னா பஞ்சகோஷ விவேகம். தத்துவபோதம் நம்ம படிச்சிருக்கோம். சில பேரை நான் திரும்பியும் படிக்க சொல்லியிருக்கேன். அவள் படிச்சுன்னு இருக்கா, டீட்டெயிலாக எழுதின்னு இருக்கா. புரியுறதா? அப்போது தத்துவபோதத்தில் என்ன? ஆத்மாகஹ. ஆத்மாகங்கிறதுக்கு என்ன பதில் வந்தது? ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் வ்யதிரிக்தா பஞ்சகோஷ விலக்ஷணஹ சன் அவஸ்தாத்ரய சாட்சி சன் சச்சிதானந்தஸ்வரூபः ச ஆத்மா. புரியுறதா? இது ஒரு விஷயம் முக்கியம். எது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்திலிருந்து வேறாக, முக்கியமாக பஞ்சகோஷ, அதே விஷயம் எப்படி இருக்கிறது? பஞ்சகோஷ விலக்ஷணா. அந்த பஞ்சகோஷ விவேகம், அந்த விலக்ஷண பிரக்ரியாவை இங்கே எடுத்துக்கிறார். விக்ரஹேந்திரிய பிராணதீதமஹ நாஹமேகச தஜ்ஜடம் யசத். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சொல்லிட்டார். விக்ரஹா இந்திரியா பிராணஹா தீஹி தமஹா. இந்த விக்கிரகனா அன்னமய கோஷா. இந்திரியங்கிறது கர்மேந்திரிய ஞானேந்திரியத்தை குறிக்கிறது. பிராணஹானா பிராணமய கோஷா. தீஹிங்கிறது மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா. தமஹாங்கிறது ஆனந்தமய கோஷா. இந்த 5 கோஷாவிலிருந்தும் ந அகம், நான் இந்த 5 கோஷாவும் இல்லை. நான் இந்த உடம்பு அப்படின்னா நான் அன்னமய கோஷாவை நான் நினைக்கிறேன். எனக்கு பசிக்கிறதுனா பிராணமய கோஷாவை நான் நினச்சிட்டு இருக்கேன். நான் ரொம்ப மூடாஃபாக இருக்கேன்னா மனோமய கோஷாவை நான் வச்சிருக்கிறேன். எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறது நான் அங்கே புத்தியாக கருதுகிறேன், அல்லது விஞ்ஞானமய கோஷாவை கருதுகிறேன். புரியுறதா? அப்போது இந்த பஞ்சகோஷாவில் ஏதோ விதமான அடையாளத்தை நம்ம நேச்சுரலாக வேறு கான்டெக்ஸ்டில் வச்சுருக்கோம். இந்த பஞ்சகோஷாவை நான் அப்படின்னு எண்ணுவதனால் இங்கே என்ன சொல்கிறார்? இந்த பஞ்சகோஷா ந அகம், அது நான் அல்ல. நான் எப்படிப்பட்டவன்? ஏக சத்து. ஏன் நான் அல்ல? ஜடம், தது ஜடம் அசத்து. பஞ்சகோஷம் எப்படி? ஜடம், அச்சேதனம். அச்சேதனமான விஷயம் எப்படி நானாக முடியும்? புரியுறதா? அப்போது அச்சேதனமான விஷயம் எது சேத்தனம் இல்லையா? பஞ்சகோஷ விவேகம் உபனிஷத்து சொல்கிறது இல்லையா? எப்படி சொல்கிறது? இல்லை, அந்யோந்திர ஆத்மா பிராணமய, அந்யோந்திர ஆத்மா மனோமய, அந்யோந்திர ஆத்மா விஞ்ஞானமய, அந்யோந்திர ஆத்மா ஆனந்தமய, அந்யோந்திர ஆத்மா ஆனந்த. ஆனந்தம் ஆனந்தம் அதுதான் ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு நிரூபணமாகறதங்க. பஞ்சகோஷம் எப்படி இருக்கிறது? ஜடம், சேத்தனமற்றது. அது எப்படி நானாக முடியும்? முக்கியமாக அது எனக்கு பஞ்சகோஷம் நான் சொல்கிறேனே, இந்த உடம்பை பற்றி சொல்கிறேன், மனசை பற்றி சொல்கிறேன், புத்தியை பற்றி சொல்கிறேன், என்னை மறந்து இருந்த நிலையெல்லாம் சொல்கிறேன். இந்த பஞ்சகோஷத்தையும் நான் ரிப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு அது திருஷ்யமாக இருக்கிறது. அது எப்படி நான் ஆக முடியும்? புரியுறதா?
அப்போ இந்த பஞ்சகோஷ விவேகம் பண்ணுவதனால் அந்த பஞ்சகோஷம் எனக்கு வேறாக அல்லது என்னால் பொருட்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் நான் ஆக முடியாது. கரெக்டா? அப்போ நான் யாரு? ஹிருஸ்தலே மன ஹிருத்ஸ்வயம் பூர்ண சத்து. போன ஸ்லோகத்தில் சொன்னார். இது எல்லாவற்றுக்கும் சைத்தன்ய வஸ்துவாக, இதற்கெல்லாம் உட்படாத, இதிலிருந்து வேறாக இருக்கிறதோ அது ஆத்மா. பஞ்சகோஷம் எப்படி? அனாத்மா. அப்போ இது சிஸ்டமேட்டிக்காக நம்ம இப்படி படித்து என்கொயர் பண்ணினா, இப்படி விசாரம் பண்ணினால் ஒழிய நமக்கு இந்த போதகான்னு சொல்கிறாரே, ஞானம்னு சொல்கிறாரே, அது ஏற்படாது. சைத்தன்யம் எப்படி இருக்கிறது? பஞ்சகோஷத்தையும் ஊடுருவி இருக்கிறது. பர்வேசிவ், எல்லா விதமான கோஷத்தையும் வியாபித்து இருக்கிறது. அதனால் எல்லா கோஷாவும் என்ன பண்ணுறது? பஞ்ச கோஷவும் அன்னமய, பிராணமய, மனோமய, இது எல்லாமே தொடர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது. லைவாக இருக்குது, ஆக்டிவாக இருக்கிறது. லைவாக ஆக்டிவான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சேத்தனத்துவத்தை குறிக்கிறது. பஞ்சகோஷமானது பஞ்சபூதத்திலேருந்து வந்தது. பை ஸ்வபாவா பஞ்சகோஷம் அல்லது அனாத்மா எப்படிப்பட்டது? ஜடவஸ்து. அந்த ஜடம் எப்படி நான் ஆக முடியும்? பெஞ்சோ டேபிளோ கல்லோ மண்ணோ நான் சொல்லாது. கரெக்டா? அகம் அப்படின்னு சொன்னால் அது சேத்தனமாக இருக்கணும். அப்போ இந்த அனாத்மா ரெண்டாவது விஷயம் என்னது? இந்த அனாத்மா மாறிண்டு இருக்கிற விஷயமாக இருக்கிறது. இந்த அனாத்மா பிளவுபட்டதாக இருக்கிறது. புரியுறதா? ஒரு காலத்தில் இருக்குது, இன்னொரு காலத்தில் அனித்தியமாக இருக்கிறது. இது எல்லாமே நான் ஆக முடியாது. முக்கியமாக இது எனக்கு திருஷ்யமாக இருக்கிறது. அப்போது ந அகம், இது நான் அல்ல, இதுன்னு சொல்லிட்டா அது நான் ஆக முடியாது. அப்போது என்ன ஆகிறது? அதே போல் நான் எப்படிப்பட்டவனா? நான் ஆத்ம சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ். ஆத்ம சைத்தன்யம்னு சொல்லிட்டா ஆத்மாவுடைய என்ன லட்சணம்? ஆத்மா இந்த உடம்புடைய ஒரு அங்கமோ, இந்த உடம்புடைய ஒரு குணமோ, இந்த உடம்புலேருந்து உற்பத்தி பண்ண இந்த உடம்பினால் உற்பத்தி படுகின்ற பல விஷயங்கள் ஒன்றோ கிடையாது. நாட் அ பார்ட், ப்ராடக்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாடி. அதுக்கப்புறம் என்னது? ஆத்ம சைத்தன்யம் இந்த உடம்பை ஊடுருவி வியாபித்து இந்த உடம்பையும் மனசையும் ஆக்டிவாக வைக்கக்கூடிய ஒரு பிரின்சிபலாக இருக்கிறது, ஒரு தத்துவமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த உடம்போடைய பவுண்ட்ரிஸ் இருக்கிறது. இந்த உடம்போடைய அங்கம், இவ்வளோ ஹைட்டு, இவ்வளோ வெயிட்டு, இவ்வளோ அங்குலம் எல்லாம் இருக்கிறது. இதற்கு உட்பட்டதா ஆத்மானா? இல்லை. அது சுதந்திரமாக இதை ஊடுருவி இருந்தும் இதிலிருந்து வேறாக இருக்கிறது. அதீதா விலக்ஷணா. அப்புறம் இந்த உடம்பு இருந்தாலும் இல்லைனாலும், உடம்புனா பஞ்ச கோஷத்தை குறிக்கிறோம், இல்லை ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தை குறிப்பிடுறோம். இது இருந்தாலும் இல்லைனாலும் ஆத்மா தொடர்ந்து இருக்கின்ற வஸ்து. அப்படிப்பட்ட ஆத்ம சைத்தன்யம் நான் ஏக சத்து சைத்தன்யா. அப்படிப்பட்ட எவ்வளோ ஆத்மா இருக்கிறது? எல்லா உடம்புலையும் இருக்கிறது சொன்னால் ஆத்மா 1, ஆத்மா 2, ஆத்மா 3, ஆத்மா 4 ஆகிடுறது. அப்படியானா அப்படி கிடையாது. இருக்கிறது ஒரு ஆத்ம வஸ்து, ஏக ஆத்மா. எப்படி இருக்கிறது? இந்த உடம்பு மனசு எல்லாவற்றுக்கும் இருப்பாக இருக்கிறது, சத்தாக இருக்கிறது, எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிறது. புரியுறதா? எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் கேபிட்டலில் எழுதிக்கணும். அந்த எக்ஸிஸ்டன்ஸுங்கிறது என்னங்கிறத ஆழமாக விசாரம் பண்ணணும். எது சத்து அல்லது எது சத்தியம் அப்படின்னு சொல்கிறோமோ அது எக்ஸிஸ்டன்ஸ். புரியுறதா? ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வந்து காட்டினீங்கன்னா இது என்ன, இது என்னது அப்படின்னு கேட்போம். அந்த இதுக்கு என்ன அர்த்தம்? புரியுறதா? இந்த ஆப்ஜெக்டோடைய ஃபார்மு நேமெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் இது ஏதோ ஒன்று இருக்கிறதே. அந்த இருக்கிறது என்னது? எக்ஸிஸ்டன்ஸை குறிக்கிறது, இருப்பை குறிப்பிடுறது. புரியுறதா? அதனால் ஏக சத்து எக்ஸிஸ்டன்ஸ் தான் ஆத்ம சைத்தன்யம்.
அப்போ கான்ஷியஸ்னஸ் தான் ஆத்மான்னு சொன்னோம், அதே நேரத்தில் கண்டினியூ பண்ணி என்ன எக்ஸிஸ்டன்ஸ் தான் ஆத்மான்னு சொல்ல போகிறோம். இப்போது புரியுறதா? ந அகம் அப்படி விசாரம் பண்ணுறதுனால என்ன, நான் இந்த பஞ்சகோஷத்தையும் ஊடுருவி பஞ்சகோஷத்தை நீக்கமர நிறைந்து அதை வியாபித்து அதிலிருந்து வேறாக அதற்கு இருப்பாக அதற்கு சைத்தன்ய வஸ்துவாக இருக்கின்ற தத்துவம் நானே. சச்சித் பஞ்சகோஷ சத் அகம், பஞ்சகோஷ சித்து அகம். புரியுறதா? அப்போ இந்த பஞ்சகோஷ விசாரம் பண்ணுறதுனால நான் இந்த பஞ்சகோஷம் இல்லை. அதுக்கப்புறம் நான் இந்த பஞ்சகோஷ விலக்ஷணமாக இந்த பஞ்சகோஷத்திற்கு ஆதார அதிஷ்டானமாக இருக்கின்ற ஆத்ம சைத்தன்யம் சத்திய வஸ்து அகம். பஞ்சகோஷத்துடைய இருப்பு எதில் இருக்கிறது? சத்யா, சத்து. புரியுறதா? சத்தில் இருக்கிறது, எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிறது. புரியுறதா? அதை தான் ஃபர்தராக இந்த சத் அப்படிங்கிறத என்ன, சித் அப்படிங்கிறத என்னங்கிறத சொல்ல போகிறார். பார்க்கலாம். சத்வபாசிகா சித்வேதரா சத்தயா ஹி சித்தயா ஹ்யஹம் ஈஷ ஜீவயோ வேஷதீபிதா சத்ஸ்வபாவதோ வஸ்து கேவலம். ரொம்ப 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 முக்கியமான ஸ்லோகங்கள், எல்லாமே முக்கியமான ஸ்லோகம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 23லேருந்து முக்கியமாக 25 மட்டும். ஏன் அப்படின்னா இங்கே மகா வாக்கியத்திற்கு போகிறோம் இல்லையா? அப்போது என்ன நடக்கிறது இங்கே அப்படின்னா, ஆத்மா ஏக சத்து அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? நம்ம நான் அப்படிங்கிறது ஆத்மான்னு பார்த்தோம். அது ஏக சத்து, அத்வைத்தம். ஏகம்னா அத்வைத்தம், இரண்டற்ற. சத்துனா எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு. அல்லது இருப்பு சொல்கிறதுக்கு எப்படி அப்படின்னா, ஸ்பெக்டக்கல்ஸ் ஈஸ், கண்ணாடி ஈஸ், மாலை ஈஸ், அங்கவஸ்திரம் ஈஸ், பாடி ஈஸ், மைக் ஈஸ். புரியுறதா? இதெல்லாம் ஈஸ் ஈஸ் இருக்கு 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 சொல்கிறோம். இந்த ஐஎஸ் அதை தான் நம்ம இருப்புன்னு சொல்கிறோம். இன்னொரு பியூட்டிஃபுல் விஷயம் பாருங்க. எது இருக்கு 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 இருக்குன்னு சொல்கிறோமோ அது மாறிண்டே இருக்கிறது. கண்ணாடியை சொன்னோம், மாலையை சொன்னோம், துணியை வஸ்திரத்தை சொன்னோம், மைக்கை சொன்னோம், உடம்பை சொன்னோம். இது எல்லாம் ஒன்று ஒன்று மாறிண்டு இருக்கிற விஷயம். ஆனால் அந்த இருக்கு இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கோமே, இருக்கு சொல்லும்போது அந்த ஆப்ஜெக்டை டைரெக்டாக குறிப்பிடுறோம். இருக்குங்கிறோடைய உட்பொருள் என்ன? இருப்பு. ஈஸ் ஈஸ், அந்த ஈஸ்னஸ், அதுதான் சத்து, சத்தியம். புரியுறதா? அப்போது என்டையர் சிருஷ்டி எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஆப்ஜெக்ட் இருக்கிறது, எவ்வளோ பொருள் இருக்கிறது? பஞ்சபூதம் இல்லையா? அதுதான் சிருஷ்டி. பஞ்சபூதத்தை தான் பிரபஞ்சம்னு சொல்கிறோம், யூனிவர்ஸை சொல்கிறோம், வேர்ல்டு சொல்கிறோம். அந்த பஞ்சபூதம் எப்படி இருக்கிறது? அந்த பஞ்சபூதமானது பூமி ஈஸ், அக்னி ஈஸ், அதுக்கு முன்னாடி ஜலம் ஈஸ், வாயு ஈஸ், ஆகாஷா ஈஸ். ஏதஸ்மாத் ஆத்மனः ஆகாஷசம்பூதः ஆகாஷாத் வாயுः வாயோர் அக்னிः அக்னேராபः அத்யப் பிருத்திவி பிருத்திவ்யாம் ஓஷதிभ्यः ஓஷதிभ्यो अन्नम् अन्नात् अन्नरस पुरुषः पुरुषान्नरसमयः. புரியுறதா? அப்போது
ஒன்னொன்னும் ஈஸ். அப்போ என்டையர் பஞ்சபூதம் அது இருக்குன்னு சொல்லும்போது இல்லையா, அப்போது என்டையர் வேர்ல்டோடைய அதிஷ்டானம் சத்து என்னது இல்லையா, அந்த சத்து எக்ஸிஸ்டன்ஸ் அல்லது பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் சத்து. சரி, அந்த எக்ஸிஸ்டன்ஸை காட்டுங்கோலே. இது நீங்கள் துணி சொல்கிறேன், மாலை சொல்கிறேன், மைக்கு சொல்கிறேன், இது இருக்கு அந்த ஈஸை காட்டுங்கோலே அப்படின்னா அதை தான் இங்கே சொல்கிறாரு. எல்லா ஆப்ஜெக்டையும் நாமரூபம் ப்ராப்பர்ட்டி எல்லா குணத்தையும் எடுத்துட்டா என்ன இருக்கும்? அங்கே பொருட்படுத்துறதுக்கோ ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதுக்கோ ஒன்றும் இருக்காது. கரெக்டா? இந்த மைக்கை இதெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தால் அது மைக்குங்கிற ஒரு இருக்கிறது. இதை ஃபுல்லாக மாற்றிட்டு இதை ஒன்றுமே இல்லாமல் அப்படியே எல்லாத்தையும் பண்ணிட்டோன்னா இல்லையா, எப்படி சொல்லுவோம் அதை ஒரு பொருளாக நம்மளால் பார்க்க முடியாது, அல்லது அது அனுபவத்திற்கு அவைலபிளாக இல்லை, நாட் அவைலபிள் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு அனுபவம்னு ஏற்படணும்னா அது இந்திரியத்திற்கு ஒரு விஷயமாக இருக்கணும், அல்லது மனசிற்கு புரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். புரியுறதா? சப்த ரூப ஸ்பரிஷ ரச்ச கந்தம் இதெல்லாம் நமக்கு அனுபவத்தில் இருக்கிறது. சப்தம், ரூபம், ஸ்பரிஷம். புரியுறதா? அப்போது உடம்புல வலி வரும், வலிக்கிறதே, அதுவும் ஒரு விதமான இல்லை சரீரம் அந்த இந்திரியங்களுடைய மிக்சராக ஒரு விதமாக வெளிப்படுகிறது. ஏதோ விதத்தில் வெளிப்பட்டதுனால் அது அனுபவத்திற்கு இருக்கிறது, அவைலபிளாக இருக்கிறது. புரியுறதா? ஒரு ஆப்ஜெக்டை இந்த மைக் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்த மைக்கு எப்படி இருக்கிறது? மைக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு இருக்கிறது. கரெக்டா? இப்போ எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பு ஈஸ்னஸ்ன்னு சொல்லிட்டோம்னா அது அனுபவத்திற்கு ஒரு பொருளாக இல்லை, ஏனால் அது நிர்குணா. நம்பர் 1. நம்பர் 2, எதனால் எல்லாம் இருக்கிறதோ, எதனால் எல்லா விதமும் எல்லா விஷயமும் பொருட்படுத்தப்படுகிறதோ, எதனால் எல்லா அனுபவமும் ஏற்படுறதற்கு எது காரணமாக இருக்கிறதோ அதையே எப்படி அனுபவிக்க முடியும்? புரியுறதா? கரெக்டா? அதனால் இந்த விஷயம் அது சத்துன்னு சொல்கிறோம். எதனால் எல்லா விஷயத்திற்கும் எதெல்லாம் அனுபவத்திற்கு இருக்கிறதோ, எதனால் எல்லாம் அனுபவம் ஏற்படுகிறதோ அந்த விஷயத்தை எப்படி அனுபவிக்க முடியும்? அடிக்கடி சொல்கிறக்கூடிய உதாரணம் என்னது? இந்த கண்ணை இந்த கண்ணாலேயே பார்க்க முடியுமா? கண்ணாடியில் சொல்லலை, அப்படியே இந்த கண்ணிலேருந்து எடுத்து உருட்டி இந்த கண்ணை பார்க்கணும், எப்படி முடியும்? நாட் பாசிபிள். ஆனால் கண்ணு இருக்கா? கண்ணு இருக்கு, ஏன்னா எல்லா விதமான பார்வை ஏற்படுகிறது, திருஷ்யம் சைட் இருக்கிறது எனக்கு, அதனால கண்ணு இருக்கு. ஃபேன் சுத்துறது இல்லையா, ஃபேன் சுத்துறதுனால கரண்ட் இருக்குன்னு சொல்கிறோம். கரண்ட் கண்ணுக்கு தெரியறதா? ஃபேன் சுத்துறது மூலியமாக எலக்ட்ரிசிட்டி மேனிஃபெஸ்ட் ஆகிறது. புரியுறதா? அதே போல் இந்த சத் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயமும் அனுபவம் ஏற்படுறது இல்லையா, அந்த அனுபவத்திற்கு எது காரணம்? எக்ஸிஸ்டன்ஸ் காரணம். இருக்குன்னு புரியறதே, அந்த இருப்பு புரியுறதா? இருப்பு எல்லா விதமான விஷயத்தில் வெளிப்படுகிறது. அதுக்கப்புறம் என்னது? மைக் ஈஸ், வஸ்திரம் ஈஸ், மாலை ஈஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு ஸ்டெப்பு ஃபர்தராக போகலாம். மைக் இருக்குன்னு சொன்னால் மைக்கோடைய இருப்பை உணர்கிறேன், மைக்கோடைய உணர்வு சேர்ந்து ஏற்படுகுதுங்க. மாலை உணர்வு, வஸ்திரம் உணர்வு. மைக் இஸ் ஈக்குவல் டு மைக் கான்ஷியஸ் இஸ், ஐ ஆம் கான்ஷியஸ் ஆஃப் த மைக், அல்லது மைக் கான்ஷியஸ்னஸ். மைக்குன்னு சொன்னாலே மைக்கோடைய எக்ஸிஸ்டன்ஸும் நமக்கு அங்கே மைக்கு மூலியமாக மேனிஃபெஸ்ட் ஆகிறது. மைக் அப்படின்னு சொல்லும் போதே மைக்
கான்ஷியஸ்னஸ், அதோடைய அவேர்னஸும் நமக்கு ஏற்படுகிறது. வஸ்திரம், துணி, துணி ஈஸ்னா துணி கான்ஷியஸ் ஈஸ், துணி கான்ஷியஸ், அல்லது துணி பட்டஹா கான்ஷியஸ்னஸ். ஷரீரம், ஷரீரம் கான்ஷியஸ்னஸ். ஜூபிட்டர், ஜூபிட்டர் கான்ஷியஸ்னஸ். அப்போ அந்த எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லும் போதே நேச்சுரலாக என்ன ஆகிறது? கான்ஷியஸ்னஸ். புரியுறதா? அப்போ எது எல்லா விதமான அனுபவம் எல்லா விதமான அனுபவத்தில் ஊடுருவி அந்த அனுபவத்துடைய அந்த பொருளுக்கு இருப்பாக அந்த பொறுப்பை, அந்த பொருளை உணர்வு செய்கிறதோ, ஒளிர் செய்கிறதோ, எது அவேர்னஸ் பிரின்சிபலாக, சித்து தத்துவமாக, சத்து தத்துவமாக விளங்குகிறதோ, எது எந்த அனுபவத்திற்கும் எந்த ஒரு பொருளுக்கும் உட்படாத இருக்கிறதோ அது சத்து சித்து. அதே நேரத்தில் அந்த சத்து சித்து எதற்கும் உட்பட்டதல்ல. அதனால் என்னது? அது அளவற்றது, லிமிட்லெஸ். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போவோம். தேசம், ஸ்பேஸ், ஸ்பேஸ் ஈஸ், ஸ்பேஸ் கான்ஷியஸ்னஸ். இந்த ஈஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ் எடுத்துக்கோங்க. ஈஸ்னஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ், இதுதான் சத்து சித்து. அப்புறம் என்கிட்ட வருவோம். ஐ ஆம் சொல்கிறோமா? குழந்தை கூட சொல்லும், ஐ ஆம் சொல்லும். ஐ அப்படிங்கிறது சைத்தன்யம், அவேர்னஸ் பிரின்சிபலை, சித்தை குறிக்கிறது. ஆம் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு தத்துவத்தை குறிக்கிறது. ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன? ஐ ஆம் என்ன? ஐ ஆம் என்ன? சொல்லு என்ன அப்படின்னு கேட்பா எல்லாரும். ஐ ஆம் அப்படிங்கிறது நேச்சுரல், என்னுடைய உண்மையான நேச்சர். ஐ ஆம் ராமசுப்ரமணியன், ஐ ஆம் டாக்டர், இதெல்லாம் இதை குறிக்கிறது, அதுக்கப்புறம் வரக்கூடியது. புரியுறதா? அப்போது இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சத்வபாசிகா சித்க்வ வேதரா சித்க்வ இதரஹா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா குவ சித்து. அப்போது ஒரு விஷயம் அனுபவம் ஏற்படுகிறதுனா அந்த பொருளை என்ன பண்ணுறோம்? அந்த பொருளை நாம் உணர்கிறோம். அந்த பொருளானது பிரகாசிக்கப்படுகிறது அல்லது அது பொருட்படுத்துகிறது. ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், ஐ எம் ஏபிள் டு நோ, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ என்ன ஆகிறது? ஒரு தத்துவமானது அந்த பொருளை பிரகாசிக்க செய்கிறது, ஒளிர் செய்கிறது. Consciousness is a principle that illumines all. மனசு, சரீரம், எல்லா ஆப்ஜெக்டையும் இல்லுமினேஷன் பிரின்சிபலாக இருக்கிறது, அவேர்னஸ் பிரின்சிபலாக இருக்கிறது. குவச்சித்து அப்படின்னா எந்த சைத்தன்யம், எந்த கான்ஷியஸ் ஆனது சத்துவ பாசிகா, சத்து சத்து சத்துன்னு குறிப்பிட்டோமே போன ஸ்லோகங்களில். அந்த சத்து சித்தை பற்றி விவரம் இப்போ பார்த்தோமே. அந்த சத்து, சத்தியம், அந்த எக்ஸிஸ்டன்ஸ், எந்த சைத்தன்யமானது அதை ஒளிர் செய்ய முடியும்? இதரஹா. எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, அதை காட்டுங்கன்னு சொன்னால் அந்த காட்டுறதுக்கு ஒரு சைத்தன்ய தத்துவம் வேணும். புரியுறதா? இது எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒளிர் செய்யணும். புரியுறதா? அப்போ அந்த சைத்தன்யத்தினால எக்ஸிஸ்டன்ஸ் ஒளிர் செய்யப்படுகிறது, இல்யூமின் செய்யப்படுகிறதுனா அந்த சைத்தன்யத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி? நம்பர் 1. அதே போல எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னாலே அங்கே என்ன இருக்கிறது? அங்கே இட் ஹஸ் டு பி மேட் அவேர், அங்கே அவேர்னஸ் இருந்தாகணும். அப்போ எக்ஸிஸ்டன்ஸும் அவேர்னஸும் பிரிக்க முடியாது. எக்ஸிஸ்டன்ஸ் இதரஹா, இருப்புக்கு வேறாக உணர்வு தத்துவம் இருக்க முடியாது, உணர்வுக்கு வேறாக இருப்பு தத்துவம் இருக்க முடியாதுங்கிற விஷயத்த, எப்படிப்பட்ட உணர்வானது இருப்பை ஒளிர் செய்ய முடியும்? அப்படிப்பட்ட உணர்வு தத்துவம் இருக்கிறதா? குவச்சித்து சத்துவ பாசிகா. பாசிகான்னா இல்லுமின் செய்யப்படுகிறது.
மேட் அவேர், ஒளிர் செய்யப்படுகிறது. எக்ஸிஸ்டன்ஸை எப்படிப்பட்ட சைத்தன்யமானது ஒளிர் செய்ய முடியும்? இதரஹா, இருப்புக்கு வேறாக உணர்வு எப்படி இருப்பை ஒளிர் செய்ய முடியும்? இருப்பிலிருந்து வேறாக சைத்தன்யமானது எப்படி இருக்க முடியும்? ஜாக்கிரதையாக கேட்டேன்னா இந்த விஷயம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா புரிஞ்சிடும். அப்போ என்ன சொல்ல வரோம்? யஸ்யைவ ஸ்புரணம் சத் 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 சதாத்மகம், யஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகம் அசத் கல்பார்த்தகம் பாசதே. யஸ்யைவ ஸ்புரணம் சத், எல்லாவற்றிலும் எது இருக்கு இருக்கு இருப்பு இருப்பாக சைத்தன்யமாக எது எல்லாவற்றிலும் இருக்கிறதோ எல்லாமாக இருக்கிறதோ, அப்போ இருக்கு சொன்னாலே அது கான்ஷியஸ்னஸ், உணர்வு தத்துவம். உணர்வு சொன்னாலே அங்கே இருப்பை குறிக்கிறது. அதனால சித் ஏவ சத் சத் ஏவ சித். அப்படி சொல்றார். சத்தையாகி சித்து, சித்தையாகி சத் ஏவ அகம். எக்ஸிஸ்டன்ட் சொல்லுவோம், ஆங்கிலத்தில் சொல்கிறேன். எக்ஸிஸ்டன்ட், டன்ட் இருக்கிறது இல்லையா? இருக்கிறது, எக்ஸிஸ்டன்ட். அதற்கு எது காரணம்? எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு. உணர்கின்றேன், உணர்கிறேன் அப்படிங்கிறது ஒரு ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. உணர்வு, சைத்தன்யம், சித்து. சித் சித்தையா சத்து, சித்து தான் சத்து, சத்து தான் சித்து. புரியுறதா? இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இது ஒன்றும் பெரிய விசாரம், இதற்கு பல பாஷ்யங்கள் இருக்கிறது. புரியுறதா? அப்போது என்ன சொல்கிறாருங்க? எது சத்து சத்துன்னு குறிப்பிட்டோமோ அதுவே சித்தாக இருக்கிறது. எது சித்தோ அதுவே சத்தாக இருக்கிறது. அந்த சத்து சித்து எதற்கும் உட்படாத, எந்த பொருளுக்கும் உட்படாத, நாட் அ பார்ட் ப்ராடக்ட் ஆஃப் எனிதிங், பாடி, இண்டிபெண்டன்ட், லிமிட்லெஸ். புரியுறதா? அப்படிப்பட்ட விஷயம் சச்சித் ஆனந்தா, அனந்தா, அளவற்றது, லிமிட்லெஸ். அதை தான் பியோர் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லப்படுகிறது. கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லப்படுகிறது, எக்ஸிஸ்டன்ஸ் இருப்புன்னு சொல்லப்படுகிறது, அல்லது பியோர் எக்ஸிஸ்டன்ஸும் சொல்லப்படுகிறது. இருப்பே உணர்வு, உணர்வே இருப்பு. புரியுறதா? இதை ஒரு பொருளாக ஒரு பொருட்படுத்த முடியாது. புரியுறதா? அப்போது பலவிதமான வார்த்தைகள் இருக்கிறது. விஷ்ணு சகஸ்ரநாம, சகஸ்ரநாமம் இருக்கிறது. எல்லாம் எதை குறிப்பிடுறது? பல பல வார்த்தைகள் இருக்கிறது. எல்லாம் குறிப்பிடுறது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறது. விஷ்ணு, விஷ்ணு சகஸ்ரநாமம். சுமகாய நமஹ, ஏகதந்தாய நமஹ, கபிலாய நமஹ, கஜகர்ணகாய நமஹ, லம்போதராய நமஹ. எல்லாம் ஒரே விநாயகனை ஸ்துதி பண்ணுறது. அப்போது ப்ளூராலிட்டி, பலது, பன்மையானது, பல நாமங்கள் இருக்கலாம் இல்லையா? ஆனால் அது எல்லா நேரத்திலையும் பல பல விஷயங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இருக்கிற வஸ்து எது? பல பேர்கள் இருந்தாலும் அதோடைய சப்ஸ்டன்ஸ் வஸ்து ஒன்று தான். அதனால் சத்து சித்து ஆனந்தம்னு சொன்னால் எப்படி இருக்கிறது? அது பாணி நீரு ஜலம் அப்படி இருக்கிறது. சென்னை மெட்ராஸ் அப்படி இருக்கிறது. புதுச்சேரி பாண்டிச்சேரி, இந்தியா பாரதம், இந்துஸ்தான் அப்படி இருக்கிறது. வேர்ட்ஸு பலதாக இருக்கிறது. சொல்கிறக்கூடிய விஷயம் எதை குறிப்பிடுறதோ அது ஒன்றாக இருக்கிறது. சத்து சொன்னாலும் சித்து சொன்னாலும். அப்போ ஏன் சத்து சித்து சொல்லணும்?
அப்போ எப்போ இந்த 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 ஷரீர திருஷ்டியில் பாடி மைண்டுங்கிற கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது உணர்வு லைவ்லியாக இருக்கிறது. அன்லைக் கல், மண், பில்டிங்கு, பெஞ்சு, டேபிள் இல்லையா? அப்போது லைவாக இருக்கும்போது சைத்தன்யமாக ஆத்மா மேனிஃபெஸ்ட் ஆகிறது, வெளிப்படுகிறது. இப்போ அந்த ஆத்மா உடம்புல தான் இருக்குது அப்படிங்கிறது மிஸ்கன்செப்ஷன். அப்போ பிரபஞ்சம் எதெல்லாம் அச்சேதனமாக கல்லாக, மண்ணாக, பில்டிங்காக இதெல்லாம் இருக்கிறதோ அதில் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுது ஆத்ம சைத்தன்யம்? ஆத்மா எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகிறதுன்னா எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபலாக இருக்கிறது. ரெண்டு வேறு வேறையா? அதுதான் கிடையாது. சத்தயா சித்து, சித்தையா அகம். அந்த சத்து சித்து நான், அகமேவ. அப்போது நான் வெரி எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல், வெரி கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல். த லிமிட் இன்ஃபைனைட்டூட் நான், லிமிட்லெஸ் தத்துவம் நான். அந்த இன்ஃபைனைட் லிமிட்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ் என்னது? எதோடைய ஒரு அங்கமாகவோ ஒரு குணமாகவோ அதிலிருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயமாகவோ இருக்க முடியாது. அது எப்படி இருக்கணும்? எல்லாவற்றிலும் ஊடுருவி நீக்கமறை நிறைந்து இருக்கணும். வியாபகமாக சர்வ வியாபியாக இருக்கணும். எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக அதிலிருந்து வேறாக சுதந்திரமாக இருக்கணும். அந்த ஆப்ஜெக்ட் ஆனது இருந்தாலும் இல்லைனாலும் இது தொடர்ந்து இருக்கிறது, வெளிப்படாமல் இருக்கிறது, இல்லை வெளிப்படுகிறது. அப்படிப்பட்ட சத்து சித்து ஆனந்த தத்துவமே நான். அகமேவ சத்து, அகமேவ சித்து. அப்போ ஜீவாத்மா பரமாத்மா இல்லையா? நெக்ஸ்ட்டுக்கு வருவோம். அப்போ ஈஸ்வராங்கிறது என்னது? பகவான்னா யார்? யார் பரமாத்மா? இந்த ஜீவாத்மா என்ன இல்லையா? இந்த ஜீவாத்மா விசாரேன என்ன ஆகிறது? நான் சத்து சித்து ஆனந்த ஆத்மா அப்படிங்கிற விசாரம் ஏற்படுறது. புரியுறதா? நான் அதே மாதிரி பரமாத்மா, இந்த பிரபஞ்சத்தை ஈஸ்வரா பகவான் எதை குறிப்பிடுறோமோ இல்லையா, அதோடைய விசாரத்தினால என்ன? பகவான் சச்சிதாத்மா அப்படிங்கிற அறிவு ஏற்படுறது. அப்போ கான்டெக்ஸ்டுவலாக ஷரீர திருஷ்டியில் சொல்லும்போது எங்கேருந்து ஆரம்பித்தோம்? அது எங்கே ஷரீர திருஷ்டியில் சொல்லும்போது சித் அப்படின்னு குறிப்பிடுவோம். அச்சேதனமாக பலதாக எல்லாமாகவும் இருக்குங்கிற அந்த கான்டெக்ஸ்டில் சொல்லும்போது சத்துன்னு சொல்லுவோம். ஆனால் சத் சித்துங்கிறது என்னுடைய ஸ்வரூபம், என்னுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறது அழகாக சொல்லப்படுறதுங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறாரு? 24 உள்ளே போக முடியல இன்னைக்கு. சத் ஏவ சித்து, சித்தேவ சத்துங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான விசாரத்தை பார்த்தோம். அப்போது இண்டிவிஜுவல் வெஷ்டினா இண்டிவிஜுவல் லெவலில் சித் சித் சித்துன்னு சொல்லுவோம். சமஷ்டி லெவலில் சத்துங்கிறத சொல்கிறோம். ஒரு கன்வீனியன்ஸுக்காக சொல்கிறோம். அதனால தான் இந்த விஷயம் இருக்கிறது. ஆனால் என்ன? சத்து தான் சித்து, சித்து தான் சத்து. புரியுறதா? நீ தான் எல்லாம் அப்படிங்கிற. அப்போ இந்த ஈஸ்வரா எப்படி நான் ஆக முடியும் இல்லையா? இப்போ ஈஸ்வர ஜீவ ஐக்கியம் எப்படி பாசிபிள் இல்லையா? அது எல்லாமே மகா வாக்கிய விசாரத்தில் 24, 25 வரப்போகிறது. அதை டீட்டெயிலாக நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.